தேர்வர்களுக்கு அன்பு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று பார்த்துடலாமா? பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளன? இந்த பக்கம் எல்லாமே நியூஸ் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் அதை யார் வெளியிட்டார்கள் என்ற செய்திகளை கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷனை பாருங்க, நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த், திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார். 1916 தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் அம்மையார் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்காக கொண்டு வரப்பட்ட செய்தித்தாள் தான் நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த். ஓகேங்களா? ஆனாலும் நிறைய செய்தித்தாள்கள் மூலமாகவும் தன்னாட்சி கருத்துக்களை வெளியிடுறாங்க. இருந்த போதிலும் 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டங்களை என்ன சொல்றாங்க? மாகாணங்களில் சுயாட்சி என்பதை கொண்டு வராங்க. இதை எதிர்த்து அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு கூற்றை வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, இச்சட்டத்தை வெளியிட்டது ஆங்கிலேய அரசின் பெருந்தன்மையற்ற செயல், இதை ஏற்பது இந்தியருக்கு மதிப்புடையது ஆகாது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப முதல் ஆப்ஷன் கரெக்ட். ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்க, கேசரி மற்றும் மராத்தா பாலகங்காதர திலகர். கேசரி என்பது ஆங்கில மொழியில் வெளியிட்ட செய்தித்தாள், மராத்தா என்பது மராத்திய மொழியில் வந்த செய்தித்தாள். ரெண்டையுமே பாலகங்காதர திலகர் தான் வெளியிட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி முழங்கியிருந்திருப்பாரு. விநாயகர் சதுர்த்தியும் சிவாஜியினுடைய வீரத்தையும் விடுதலை போராட்டத்திற்காக ஆயுதமாக பயன்படுத்தி இருந்திருப்பாரு. இந்தியர் கருத்து, இந்தியன் ஒப்பீனியன் என்பதை யார் வெளியிட்டு இருந்திருப்பா? 1903 தென்னாப்பிரிக்கால மகாத்மா காந்தி அவர்கள் வெளியிடப்பட்ட செய்தித்தாள் தான் இந்தியன் ஒப்பீனியன். சரிங்களா? அப்ப மூணாவது ஆப்ஷன் தப்பு. நாலாவது ஆப்ஷனை பாருங்க, இந்து பிரகாஷ். இந்து பிரகாஷ் அப்படின்றது விஷ்ணு பரசுராம் பண்டிட் என்பவரால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள் தான் இந்து பிரகாஷ். இந்த இந்து பிரகாஷ் செய்தித்தாள் எதுக்கு இங்க முக்கியமா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த செய்தித்தாள்கள்ல நிறைய விடுதலை போராட்ட வீரர்கள் பற்றிய செய்திகளை வெளியிடுவாங்க. பாலகங்காதர திலகரை பற்றிய செய்திகள் வெளிவரும். அது மட்டும் இல்லாம அரவிந்த கோஷ் ஒரு ஆர்டிக்கல் வெளியிடுவாரு, நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை வெளியிடுறாரு. இந்த ஆர்டிக்கல்ல காங்கிரஸில் உள்ள மிதவாதிகளை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருந்திருப்பாரு. சரிங்களா? இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே இதுல வரும், இந்து பிரகாஷ் என்ற செய்தித்தாள்கள்ல வெளிவந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் 1 and 2 கரெக்ட். அப்ப ஏ ஆப்ஷன் சரியானது. இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி, 1916 நடந்த லக்னோ மாநாட்டை தலைமை ஏற்றவர் யார் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.